குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிச்ச டெய்லி கண்ட பஸ்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 26, 2024 திங்கட்கிழமை இன்னைக்கு கண்ட பஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்ட பஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் வந்து பார்த்திங்கன்னா 2 நாட்கள், அதாவது ஆகஸ்ட் 24, 25ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றிருக்கு. ஓகேங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க, கேட்குறது வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலகின் முதல் அதாவது குடியான ஆதி தமிழ் குடியினர் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையை தான் வழிபட்டாங்கன்னா இதை வைத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு வைத்த பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா முருகு அப்படின்ற வார்த்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 2500 ஆண்டுகளுக்கு முன்பு பழமையான தொல்காப்பியத்தில் வந்து பார்த்திங்கன்னா முருக வழிபாடு இடம்பெற்றிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. வால்மீகி எழுதிய ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் வந்து முருகன் பற்றிய குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா பதிவிடப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா? கம்பராமாயணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பதிவு செய்யப்படலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுந்தர புராணத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரபத்மனை வந்து பார்த்திங்கன்னா வதம் செய்த சிவபெருமானின் சக்தியாக முருகன் வந்து அவதரித்ததாக வந்து பார்த்திங்கன்னா கூறப்படுது. ஓகேங்களா? இந்த 2 நூலில் தான் வந்து பார்த்திங்கன்னா 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த இந்த நூட்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா முருகனை பற்றி குறிப்புகள் இருக்குது. ஓகேங்களா? சங்க இலக்கிய நூலான 10 பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதன்மை பாட்டு வந்து பார்த்திங்கன்னா திருமுருகாற்றுப்படை. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் தமிழில் படிச்சிருப்பீங்க, அதுதான் ஞாபகப்படுத்துறதுமே மறுபடியும் கொடுத்துருக்கேன். அடுத்து அது வந்து பார்த்திங்கன்னா முத்ரா கடன் வழங்கும் திட்டம் இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்தவித உத்தரவாதமும் இல்லாமல் மக்களுக்கு வந்து கடன்களை வழங்கும் முத்ரா திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 70% பயனாளிகள் வந்து பெண்களாக தான் இருக்கிறாங்க. தற்போது முத்ரா கடனுக்கான உச்சவரம்பு வந்து பார்த்திங்கன்னா 20 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சமாக இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 20 லட்சமாக உயர்த்திருக்காங்க. ஓகேங்களா? உலகம் முழுவதும் பிரபலமான டெலிகிராம் வந்து பார்த்திங்கன்னா சமூக ஊடகத்தின் வந்து பார்த்திங்கன்னா நிறுவனரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான அதாவது சிஇஓ பாவெல் த்ரோவ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ் நாட்டில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. ஓகேங்களா? இந்த சட்டவிரோத நடவடிக்கைகள்லாம் டெலிகிராம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறது வந்து அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவரை கைது செஞ்சுருக்காங்க. இவரோட பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஎன்யூ சார்பில் கேட்க வாய்ப்பு இருக்குது. டெலிகிராம் கொடுத்துட்டு அப்படி பொறுத்துகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து சிம்ஸ் பூங்கா வந்து பார்த்திங்கன்னா பழப்பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா பெர்சிமன் பழம் அப்படின்னு ஒரு பழம் வந்து காய்ச்சிருக்கு. நீலகிரி மாவட்டத்தில் குன்னூரில் இருக்க சிம்ஸ் பூங்காவில் வந்து பார்த்திங்கன்னா பழப்பண்ணை இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆதாம் ஏவாள் பழம் அப்படின்னு அழைக்கப்படுற ஜப்பான் நாட்டின் தேசிய பழமாக பெர்சிமன் பழம் வந்து சீசன் தொடங்கியிருக்கு. ஓகேங்களா? ஜப்பானோட தேசிய பழம் தான் வந்து பார்த்திங்கன்னா பெர்சிமன் பழம். இது வந்து ஆதாம் ஏவாள் பழம்னு சொல்லுவாங்க. இது நீலகிரியில் இருக்க குன்னூரில் இருக்க சிம்ஸ் பூங்காவில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பயிரிடப்பட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து காய்ச்சிருக்குது. ஓகேங்களா? 109 பெர்சிமன் பழமரங்கள் வந்து அந்த பூங்காவில் இருக்குது. இம்மரங்கள் வந்து தற்போது பழங்கள் காய்ச்சி தொங்குது. தக்காளி போன்ற தோட்டத்தை கொண்ட இப்பழத்தும் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் ஏ, பி சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்குது. இப்பழங்கள் வந்து மற்ற பழங்களை போன்று மரத்திலேயே வந்து பழுக்கிறதில்ல. மாறாக இது காயான வடிவில் வந்து பறிக்கப்பட்டு இப்பழத்தை வந்து எத்தனால் என்ற திரவத்தில் ஊற வைத்து 2 நாட்கள் கழித்து தான் அதை சாப்பிட முடியுமா. ஓகேங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. அடுத்து திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகத்தில் அறிவு களஞ்சியம் வகையில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா நவீன நூலகம் வந்து பார்த்திங்கன்னா தயாராகி வருது. இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா எப்போ திறக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்த நூலகம் வந்து திறக்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்னை மாநகராட்சி சார்பில் மெரினா கடற்கரையில் நடைபெற்ற நம்ம மெரினா நம்ம பெருமை அப்படின்ற விழிப்புணர்வு இயக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு. இந்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரையை கண்காணிக்கும் நோக்கில் அனைத்து விதமான நிலப்பரப்புகளையும் இயங்கக்கூடிய அதிநவீன கடற்கரை மோட்டார் வாகனங்களை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்காரு. முதல் கட்டமாக 16 லட்சம் மதிப்பில் 3 வாகனங்கள், அதாவது 48 லட்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்து வண்டலூர் உயிரியல் பூங்காவில் வந்து பார்த்திங்கன்னா பிரகுர்த்தி அப்படின்ற நீர் யானை வந்து பார்த்திங்கன்னா குட்டின்னு இருக்குது. வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் வந்து பார்த்திங்கன்னா பிரகுர்த்தி அப்படின்ற பெயரிடப்பட்ட நீர் யானை வந்து பார்த்திங்கன்னா குட்டின்னு இருக்குது. ஓகேங்களா? நீர் யானை வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக தண்ணீருக்குள்ளே தான் பிறக்கும். தண்ணீருக்குள் தான் வந்து பார்த்திங்கன்னா பாலூட்டும் திறன் கொண்டது. ஓகேங்களா? அடுத்து போக்குவரத்து விழிப்புணர்வு போட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 பேருக்கு 3.50 லட்சம் வந்து ரொக்க பரிசு வந்து வழங்கியிருக்காங்க. சென்னை போக்குவரத்து காவல்துறை சார்பில் வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்பட்ட விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரீல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பரிசு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து போக்குவரத்து துறை சார்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் வந்து பார்த்திங்கன்னா இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் வந்து தொடங்கப்பட்டுச்சு. இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சாலையில் எந்த உயிரிழப்பும் ஏற்படாததால் 6 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா 0 உயிரிழப்பு நாளாக வந்து கருதப்படுது. ஓகேங்களா? இது 2023 ஆகஸ்ட் மாதத்தை ஒப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு தான். அடுத்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ சார்பில் நடத்தப்பட்ட
ரோபோ கண்டறிதல் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீராம் சாய் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 2வது இடம் பிடித்து வந்து சாதனை பிடிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரயான் விண்வெளி பயண திட்டத்தில் சந்திரயான் நிலப்பரப்பிலிருந்து கல், மணல் மற்றும் தாது பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா தானாக சேகரித்து விண்கலத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கும் தானியங்கி ரோவர் அப்படின்னு அழைக்கப்படும் தரை ஊர்தி வந்து பார்த்திங்கன்னா ரோபோவை உருவாக்க வந்து பார்த்திங்கன்னா திட்டத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரோ வந்து பார்த்திங்கன்னா தேசிய அளவில் வந்து ஒரு போட்டி வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்களுடைய ஐடியா வந்து பார்த்திங்கன்னா அதில் கிடைக்குன்றனால இந்த போட்டியை நடத்தினாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய விண்வெளி தின விழாவில் ரோவர் வாகனத்தை கண்டுபிடித்ததற்காக ஸ்ரீராம் பொறியியல் கல்லூரி மாணவர்களான தனுஷ்குமார், பிரபாகரன் ஆகியோருக்கு வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கையால் வந்து பார்த்திங்கன்னா விருது வழங்கியிருக்காங்க. அடுத்து பொருளாதார ஆய்வறிக்கை பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இந்த நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடப்பாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 6.50% 7% இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடப்பட்டிருக்கு பொருளாதார ஆய்வறிக்கையில். நடப்பு நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபி எனப்படும் ஒட்டுமொத்த உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா 7.20% இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் வங்கி வந்து கணிச்சிருக்கு. ஓகேங்களா, ஒரு டீம் ஒரு மாதிரி கணிப்பாங்க. 2023-24 நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா சில்லறை பணவீக்கம் வந்து 5.4 என்ற கட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா, இந்தியாவுடைய தலைமை பொருளாதார ஆலோசகர் யாருன்னா ஆனந்த நாகேஸ்வர். ஓகேங்களா, இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய தலைமை பொருளாதார ஆலோசகர். இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தையில் அதிக அளவு வந்து பார்த்திங்கன்னா வருமானத்தை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 2023-24 ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா கல்விக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 1.20 லட்சம் கோடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலவு பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இது முந்தைய ஆண்டை விட அதிகம். அதுக்கப்புறம் வந்து 2000 முதல் 2010 வரை, அதாவது 10 ஆண்டுகள் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 16,000 சதுர கிலோமீட்டர் விவசாய நிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயன்பாட்டில் இல்லாமல் போயிருக்கு. அதே சமயம் வந்து 26,000 சதுர கிலோமீட்டர் விவசாய நிலம் வந்து பார்த்திங்கன்னா நகர அமைப்புக்காக பயன்பாட்டுக்காக மாற்றப்பட்டிருக்கு. 2015 முதல் 19 வரை 3 கோடி ஹெக்டேர் நிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் செய்யப்படாமல் தரிசு நிலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டு வருது. ஓகேங்களா, நம் நாட்டின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு போதிய கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆய்வறிக்கையில். இதற்காக நாம் செலவிடும் தொகை வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபி மதிப்பில் வெறும் 0.64% தான். இதே வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா சீனா 2.41%, அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா 3.47% செலவிடுறாங்க. இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக 5.71% வந்து பார்த்திங்கன்னா தங்களோட ஜிடிபியில் வந்து அவ்வளோ தொகையை செலவு பண்ணுறாங்க. ஓகேங்களா, உலக அளவில் அதிவேக மொபைல் பிராட்பேண்ட் சேவையை அளிக்கும் நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா 118வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருந்தோம். இப்போ 2024 வந்து பார்த்திங்கன்னா 15வது இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னேறி இருக்கிறோம். 2023-24 நிதியாண்டில் ஒட்டுமொத்த ஐஃபோன் உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா 14% இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. உலகளவில் மின்னணு சாதன பொருட்கள் ஏற்றுமதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா 4 இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னேறி இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து குரங்கம்மை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். 1958 வந்து பார்த்திங்கன்னா கண்டறியப்பட்டுச்சு. 1970 தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறுவனுக்கு கண்டறியப்பட்டுச்சுன்னு பார்த்தோம். தற்போது சூழல் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க நாடு மட்டும் இல்லாமல் 116 நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொற்று பரவுது. இதோட அறிகுறி வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சல், தலைவலி, உடல்வலி மற்றும் தடிப்புகள் ஆகியவை வந்து காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து 1995 ஆண்டு அப்போதைய மத்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட காட் ஒப்பந்தம். இந்த காட் ஒப்பந்தத்தின்படி தான் வந்து பார்த்திங்கன்னா மின்சார வாரியம் வந்து பார்த்திங்கன்னா 3 நிறுவனங்களாக வந்து பிரிஞ்சுது. 1995 ஆண்டு மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா காட் ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மின்சார வாரியம், டான்ஜெட்கோ மற்றும் டான் டிரான்ஸ்கோ மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு 3 நிறுவனங்களாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒப்பந்தத்தின்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சுது. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து குழந்தைகளின் ஊட்டச்சத்து தான் வந்து பார்த்திங்கன்னா தேசத்துக்கு எதிர்காலத்துக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 1 முதல் 30ஆம் தேதி வரை ஊட்டச்சத்து மாதம் வந்து கொண்டாடப்படுது. ஓகேங்களா, செப்டம்பர் 1லேருந்து செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து மாதமாக கடைபிடிக்கப்படுது. ஓகேங்களா, ஊட்டச்சத்து தொடர்பான மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பல்வேறு நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கப்படும். இந்தியா சிங்கப்பூர் இடையே வந்து பார்த்திங்கன்னா இன்று எஃப்டிஐ ஆலோசனை கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கு. அந்நிய நேரடி முதலீடு, அதாவது எஃப்டிஐ தொடர்பான இந்தியா சிங்கப்பூர் இடையிலான வட்டமேசை கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை நடைபெற்று இந்த கூட்டமே வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் தான் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. கடந்த 24 ஆண்டுகளில் சிங்கப்பூரிலிருந்து ஒட்டுமொத்தமாக 13.18 லட்சம் கோடி வந்து பார்த்திங்கன்னா நேரடி முதலீட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பெற்றுள்ளது. ஓகேங்களா, சிங்கப்பூரில் சிங்கப்பூர் அமைச்சர்கள் அளவில் 2வது வட்டமேசை கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை நடைபெற்றுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், ரயில்வே மின்னணுவியல் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். ஓகேங்களா, அந்த அமைச்சர் பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக நான் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். இதையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து 2047ஆம் ஆண்டுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா போதைப்பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உறுதி எடுத்திருக்கோம். அதையும் மறந்துடாதீங்க. இதெல்லாம் பார்க்க சிம்பிளாக இருக்கும், இப்படி டேரெக்டாக கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகேங்களா, போதைப்பொருள் இல்லாத இந்தியா அப்படின்ற இலக்கு அடைய வந்து பார்த்திங்கன்னா எந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்கன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
பாகிஸ்தானை ஒட்டிய பஞ்சாப் எல்லை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக படையினர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லை பாதுகாப்பு படை பிஎஸ்எஃப் வந்து கோரியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்எஃப் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் தயாராக படிச்சுக்கோங்க, அதுக்கு தயாராகுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் ரேசிங் திருவிழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்ற ஃபார்முலா 4 இந்திய பந்தயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலிய வீரர் ஹக் பார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா பட்டம் வென்றிருக்கிறார். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க, இவர் தான் அவர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆசிய சர்பிங் சாம்பியன் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சீனாவை வீழ்த்தி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி பதக்கத்தை வென்றிருக்குது. ஓகேங்களா, நம்ம நேற்றே பார்த்தோம் சுற்றுக்கு வந்து முன்னேறி இருக்காங்கன்னு பார்த்தோம். ஆனால் எந்த பதக்கமும் உறுதியாகல. சீனாவை வீழ்த்தி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி பதக்கம் வந்து வென்றிருக்கிறாங்க. ஓகேங்களா, உலகம் முழுவதும் பிரபலமான டெலிகிராம் நிறுவனத்தின் சமூக தலைமை அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா பாவெல் த்ரோவ் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஸ் நாட்டில் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பேர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெலிகிராமோட ஓனர் பேர். ஓகேங்களா, அடுத்து பழனியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சித்த மருத்துவ ஆராய்ச்சி மையம் வந்து பார்த்திங்கன்னா அமைக்க வந்து பார்த்திங்கன்னா தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து போகர் சித்த, அதாவது மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 16 முருகனடியார்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேர்கள் வந்து பார்த்திங்கன்னா விருது வழங்கியிருக்காங்க. இதில் போகர் சித்தர் விருது பார்த்திங்கன்னா மருத்துவர் கு சிவராமனுக்கும், நக்கீரர் விருது வந்து பார்த்திங்கன்னா முனைவர் பே சுப்பிரமணியம், அருணகிரிநாதர் இயல் விருது வந்து பார்த்திங்கன்னா திருப்புகழ் மதிவண்ணனுக்கும், அருணகிரிநாதர் இசை விருது வந்து பார்த்திங்கன்னா வி சம்பத் அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. முருகம்மையார் விருது வந்து பார்த்திங்கன்னா மரவன் புலவர் கா சச்சிதானந்துக்கும், குமரகுருபர் சுவாமிகள் விருது வந்து பார்த்திங்கன்னா முனைவர் பனசை மூர்த்தி அவர்களுக்கும், திருப்பூர் சிதம்பரம் சுவாமிகள் விருது வந்து பார்த்திங்கன்னா மாசிலாமணி அவர்களுக்கும், பழக்கூத்தர் விருது வந்து பார்த்திங்கன்னா ஜனகராஜன், சுந்தரபுராண கச்சியப்பர் விருது வந்து பார்த்திங்கன்னா வே ஜெயபாலன், வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் விருது வந்து பார்த்திங்கன்னா சொக்கலிங்கம், மாம்பழ கவிச்சிங்க நாவலர் விருது வந்து பார்த்திங்கன்னா புலவர் அமுதன், சென்னிக்குளம் அண்ணாமலை ரெட்டியார் விருது வந்து பார்த்திங்கன்னா பார்த்தசாரதி, பாம்பன் சுவாமிகள் விருது வந்து பார்த்திங்கன்னா சந்திரசேகரன், தணிகைமணி வந்து பார்த்திங்கன்னா வாசு செங்கல்வராயன் விருது வந்து பார்த்திங்கன்னா வாசே சசிவல்லி, திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் விருது வந்து பார்த்திங்கன்னா சோசோ மீ சுந்தரம், தேனூர் வரகவி வேசோ சொக்கலிங்கர் விருது வந்து பார்த்திங்கன்னா மா திருநாவுக்கரசு. இப்படி 16 பேர் வந்து பார்த்திங்கன்னா முருகனடியார்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேரில் வந்து பார்த்திங்கன்னா விருது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதை தாண்டி கேட்க வாய்ப்பு இல்லை. இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.